அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O, SI மற்றும் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இந்திய அரசியலமைப்பு ஒரு தொகுப்பாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 12 வரையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 13. போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா ஸ்பீக்கர் சபாநாயகரை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பில் வந்து பார்க்க போகிறோம். பில் அப்படின்றது தமிழில் என்ன? பில்னா மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில் என்னென்ன பில்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பில்ன்றது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் மெம்பர் பில். இந்த ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். பிஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்லை மொத்தம் பில்லு வந்து 2 பில்லு இருக்குது. ஒன்று ப்ரைவேட் மெம்பர் பில், செகண்ட் ஒன்று வந்து கவர்மெண்ட் பில். இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜியும் இந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய பி, இது ரெண்டையும் சேர்த்து பிஜி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது பில்லுனாலே உங்களுக்கு பிஜி வந்து ஞாபகம் வந்துடணும். பிஜி வந்து போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பில்லுனாலே மசோதா, மசோதானாலே உங்களுக்கு பிஜி ஞாபகம் வந்துடணும். பி வந்து ப்ரைவேட் மெம்பர் பில், ஜி வந்து கவர்மெண்ட் பில். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் மெம்பர் பில் பார்க்கலாம். ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து ஒரு கட்சி வந்து இப்போ வந்து பதவியில் இருக்காங்க. சப்போஸ் இப்போ பிஜேபி வந்து ஆட்சி நடந்துகிட்ருக்கு, பிஜேபி ஆட்சி நடந்துகிட்ருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னா, அவங்கள தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளும் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு மசோதா தான் இந்த ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து செகண்ட் வந்து கவர்மெண்ட் பில். இந்த கவர்மெண்ட் பில்லில் மொத்தம் 3 இருக்குது. அது என்னென்னா ஆர்டினரி பில், மணி பில், அதுக்கப்புறமா ஃபைனான்ஸ் பில். ஆர்டினரி பில், மணி பில் மற்றும் ஃபைனான்ஸ் பில் அப்படின்னு 3 பில்ஸ் இருக்குது. ஃபைனான்ஸ் பில், ஓகேங்களா? இந்த 3 பில்லும் சேர்த்து நான் வந்து OMF அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்னா OMF, ஷார்ட்கட் வந்து OMF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ வந்து ஆர்டினரி பில். இப்போ நம்ம ஆர்டினரி பில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டினரி பில் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மசோதா தான். இதுலேயே வந்து சில டைம்ஸ் வந்து இந்த ஆர்டினரி பில் தாக்கல் செய்யும் போதே சில டைம் டெட்லாக் வந்து ஏற்பட்டுரும். டெட்லாக் அப்படின்னா என்னென்னா, மசோதா வந்து ஈக்குவலான ஒரு ஓட்டு வந்து வந்துட்டாலோ இல்லை ஏதாவது பிரச்சனையால் மசோதா வந்து நின்றுட்டோம். அந்த மசோதா வந்து ரொம்ப முக்கியமான மசோதா, அது வந்து தாக்கல் பண்ணியே ஆகணுன்ற சமயத்தில் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், ஜாயின்ட் சிட்டிங்க்கு வந்து அழைப்பு விடுப்பார். அப்படி ஜாயின்ட் சிட்டிங் மூலியமாக வந்து இருக்கக்கூடிய டெட்லாக்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 108 வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆர்டிக்கல் 108னால உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். 108னா அவசர உதவி, ஆம்புலன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அந்த 108 அப்படின்னாலே உங்களுக்கு டெட்லாக் அப்படின்ற ஞாபகம் வந்துடணும். அடுத்து வந்து இந்த ஜாயின்ட் சிட்டிங்கிற முறை எங்கேருந்து பின்பற்றினாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. செகண்ட் வந்து பார்க்க போகிறது மணி பில். இதில் வந்து ஆர்டிகல் 110 வந்து இது பண்ணுறது. மணி பில் அப்படின்னா நிதி மசோதா. நிதி மசோதா வந்து என்ன ஆர்டிக்கல் 110. இந்த நிதி மசோதா வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து நிதி மசோதா வந்து யார்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட நான் வந்து இப்போ வந்து ஃபைனான்ஸ் பில், மணி பில்லை வந்து தாக்கல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் அளிச்சிருவார். சரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. செகண்ட் வந்து எங்கே போகணும்னா லோக்சபா போவோம். ஏன்னா லோக்சபாவில் தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் வந்து அங்கே வந்து இருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பவர் இருக்கும். என்ன பவர் அப்படின்னா மணி பில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு பவர். அப்போ வந்து அவங்க வந்து லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் ஓகே சொல்லி ஸ்பீக்கர் கிட்ட போய் கொடுப்பாங்க. மூணாவதாக ஸ்பீக்கர் கிட்ட போகும். ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கம்பல்சரியாக ஸ்பீக்கர் வந்து அவர் உரையில் இது வந்து ஒரு மணி பில் அப்படின்னு அவர் வந்து சொல்லணும். ஸ்பீக்கரும் ஓகே சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஓட்டு போடுவாங்க. லோக்சபாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. அப்படி வாக்களித்து எங்கே வந்து அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மணி பில்லை வந்து அவங்களால நிராகரிக்க முடியாது. ராஜ்யசபாவுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ராஜ்யசபா வந்து சப்போஸ் இந்த மணி பில்லில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவங்க வந்து திரும்ப ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்ட்டு லோக்சபா கிட்டேயே அனுப்புவாங்க, ஓகேவா?
அப்படி வந்து எந்த விதமான தவறுகள் இல்லை அப்படின்னா ராஜ்யசபா வந்து டைரெக்டாக வந்து பிரசிடென்ட் கிட்ட அனுப்புவாங்க. அப்படி அவங்க நிராகரிக்கக்கூடிய, அதாவது மறு சீரமைப்பு மனு வந்து நீங்கள் வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி லோக்சபாவுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த காலம் எவ்வளோன்னா அவங்க வந்து 14 நாட்களுக்குள்ளே அந்த டிசிஷனை வந்து மேற்கொள்ளணும். இதுதான் வந்து ஒரு மசோதா மணி பில் வந்து இந்த ப்ராசஸில் தான் நடக்குது. இது ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஒப்புதல் வாங்கிட்டு லோக்சபா போகும். லோக்சபாலேருந்து ஸ்பீக்கர் வந்து கம்பல்சரியாக இது மணி பில் அப்படின்னு சொல்லணும். சொன்ன உடனே எல்லோரும் லோக்சபாவில் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபா ஏதாவது தவறு இருந்தால் சேஞ்ச் பண்ணுறதுக்காக லோக்சபா அனுப்புவாங்க. அப்படி அந்த தவறை வந்து 14 நாட்களுக்குள்ளே அவங்க சுட்டி காட்டணும். அதுக்கப்புறமா ராஜ்யசபா பிரசிடென்ட்டுக்கிட்ட அனுப்பலாம். இல்லை வந்து தவறை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து லோக்சபா வந்து பிரசிடென்ட்கிட்ட அனுப்பிடுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் மணி பில்லில் நடக்குது. நிதி மசோதாவில் இது தான் நடக்குது. அடுத்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மணி பில்லில் வேறு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லா விதமான ஃபைனான்ஸ் பில்லையும் எல்லா விதமான மணி பில்லையும் ஃபைனான்ஸ் பில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபைனான்ஸ் பில்லு எல்லாத்தையும் மணி பில் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபைனான்ஸ் பில்ஸ், பட் ஃபைனான்ஸ் பில்ஸ் ஆர் நாட் மணி பில் அப்படின்னு இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக தாக்கல் செய்யப்படக்கூடிய மணி பில் வந்து ஆதார் பில். இது வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆதார் வந்து என்னது, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஐடென்டி கார்டு சிஸ்டம் தான் இந்த ஆதார். இந்த ஆதார் கார்டை நம்ம எங்கேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சிஸ்டத்தை யூஎஸ்ஏலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதையும் வந்து நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. தேர் ஆர் நோ பட்ஜெட் வேர்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட்ன்ற வார்த்தை கிடையவே கிடையாது. பட்ஜெட்ன்றது இங்கிலீஷ் வேர்டா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? யோசிச்சு பாருங்கள், பட்ஜெட்ன்றது இங்கிலீஷ் வேர்டா அப்படின்ட்டு. பட்ஜெட்ன்றது டிக்ஷனரியிலே இருக்காது. பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, பட்ஜெட்ன்றது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டு. அதுக்கு பேர் வந்து லெதர் பேக். ஃப்ரெஞ்சில் பட்ஜெட்ன்றதுக்கு மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெதர் பேக். ஆனால் நாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட்ன்ற வார்த்தையை வந்து நாம் வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட்ன்ற வார்த்தையே எங்கேயுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா இந்த டாப்பிக்கில் தேடி பாருங்கள், பட்ஜெட்ன்ற வார்த்தை எங்கன்னா இருக்கான்ட்டு. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 112. இந்த ஆர்டிக்கல் 112 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஆனுவல் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட். ஆனுவல் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 112. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் பில். இந்த கவர்மெண்ட் பில்லில் மொத்தம் வந்து 3 பில் இருக்குது. அது வந்து நம்ம OMF அப்படின்னு ஷார்ட்கட்டில் டினோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைனான்ஸ் பில். இந்த ஃபைனான்ஸ் பில் வந்து ஆர்டிக்கல் 117 சேருது. ஃபைனான்ஸ் பில்லில் பட்ஜெட் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட்டில் ஃபைனான்ஸ் பில்லை வந்து தாக்கல் செய்வாங்க. இப்போ வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபைனான்ஸ் பில்லாக வந்து ஃபைனான்ஸ் மசோதா வந்து தாக்கல் செய்வாங்க. இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 117. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 76. இது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலை பற்றி பேசக்கூடியது. இந்த அட்டார்னி ஜெனரல்னால் யார் அப்படின்னா, மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். அவர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹெட் லாயர் தான் இவர். தான் தலைமை வழக்கறிஞர். மத்திய அரசுக்கு எந்த விதமான கேஸு எல்லாமே வந்து இவர் தான் வந்து தலைமை முன்னிறுத்தி நடத்தி செல்வார். இந்த அட்டார்னி ஜெனரலுடைய குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும்னா, இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கணும், மன ரீதியான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும், எந்த விதமான கேஸும் வந்து அவர் மேலே ஃபைல் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவருக்கு வந்து முக்கியமாக இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இவருக்கு வந்து பர்மனெண்ட்டான ஒரு சேலரி வந்து கிடையவே கிடையாது. அட்டார்னி ஜெனரலுக்கு ஃபிக்ஸ்டான சேலரியோ இல்லை நிலையான ஒரு சம்பளமோ அவருக்கு கிடைக்காது. எந்த வகையான கேசஸ் வந்து இவர் அட்டன் பண்ணியிருக்காரு, எத்தனை கேசஸ் அட்டன் பண்ணியிருக்கான்றது பார்த்து தான் அவருக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஷார்ட்கட் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், பில் பார்த்தோம். பில்லில் வந்து 2 வகையான பில் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் பில், பி வந்து பின்னு வச்சுக்கலாம், ஜி வந்து கவர்மெண்ட் பில், அதை வந்து ஜின்னு வச்சுக்கிறோம். அப்போ மசோதா அப்படின்னாலே பிஜி ஞாபகம் வந்துடணும். அப்போ பில் வந்து பிஜி, ப்ரைவேட் பில், கவர்மெண்ட் பில். அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் பில்லில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினரி பில், செகண்ட் வந்து மணி பில்,
தேர்டு வந்து ஃபைனான்ஸ் பில். ஓகேங்களா, தேர்டு வந்து ஃபைனான்ஸ் பில். அப்போது வந்து OMF அப்படின்னா O வந்து ஆர்டினரி பில், M வந்து மணி பில், F வந்து ஃபைனான்ஸ் பில் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்து இந்த கவர்மெண்ட் பில். இந்த கவர்மெண்ட் பில்லில் வந்து மொத்தம் வந்து இது OMF அது முன்ன பார்த்தது தான். கடைசி வந்து ஃபைனான்ஸ் பில் பார்த்தாச்சு. கடைசியாக நம்ம எதை பார்த்தோம், அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம். இவருடைய குவாலிட்டிஸ் என்ன இருக்கணும், இவர் வந்து மத்திய அரசுடைய தலைமை நீதிபதி, இவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் பற்றி பார்க்க போகிறோம். யூனியன் ஜுடிஷரி, சுப்ரீம் கோர்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் CJI, சென்ட்ரல் ஜுடிஷரி. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விதமான வீடியோ தொகுப்புகளும் நீங்கள் வந்து இப்போ தான் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னா முதலேருந்து நான் இந்த வீடியோ தொகுப்பை லைனாக வந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் தொடர்ச்சியாக ஒரு வரிசையாக கொடுத்துருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கொடுத்துருக்கேன். அது நீங்கள் வரிசையாக பார்க்கறதன் மூலியமாக தான் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கங்கள் வந்து கிடைக்கும். இது போல் மேலும் பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.